சின்னாளப்பட்டி அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையல் அணிவித்து அலங்காரம், கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு வளைகாப்பு. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவில் உள்ளது. அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் வழிபாடும் செய்யும் இக்கோவிலில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் கோவில் திருவிழா கோலாகலமாக பூண்டிருக்கும். இவ்வருடம் ஆடிப்புறத்தை முன்னிட்டு புதன்கிழமை காலை 6 மணி முதல் கோவில் பெண்கள் கூட்டம் அலைமோதியது. காலை 8 மணி அளவில் அம்மனுக்கு ஆடிப்புறத்தை முன்னிட்டு பலவித வளையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். மகளிர் அணியினர் மஞ்சள் புடவையும் மற்றும் மஞ்சள் கிழங்கும் குங்குமம் வளையலும் பல வகை பழங்கள் பலகாரங்கள் சுமந்து கொண்டு கோவிலுக்கு வந்தனர். அங்கு அம்மனுக்கு 7 வகையான சாதங்களை படைத்து அம்மனுக்கு வளையல் பூட்டி வழிபாடு செய்தனர். குழந்தை வரம் வேண்டுவோர் அம்மன் சிலை முன்பு உட்கார்ந்து சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் மகளிர் அணியினர் கர்ப்பிணி பெண்கள் முகத்தில் சந்தனம் பூசிய பின்பு கோவில் குருக்கள் அமாவாசை என்ற இளையராஜா கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் அணிவித்து விழாவினை துவக்கி வைத்தார். அதன் பின்னர் கோவில் கமிட்டியைச் சேர்ந்த மகளிர் அணியினர் கோவில் முன்பு அமர்ந்திருந்த கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் வளையல் பூட்டி அழகு பார்த்தனர். அதன் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு தீபாரணை காண்பிக்கப்பட்டு பின்பு கர்ப்பிணி பெண்களுக்கு 7 வகையான சாதங்கள் பரிமாறப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியைச் சேர்ந்த அமாவாசை தலைமையிலான விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். கோவில் வளகாப்பை முன்னிட்டு பெண்கள் கூட்டம் அலை மோதியது. வழிபாடு செய்ய வந்த அனைவருக்கும் தாலிக்கயிறு, மஞ்சள் கிழங்கு, குங்குமம் பிரசாதம் உட்பட 7 வகையான சாதங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது.